அந்த முன்னாஜி பேசின ஆடியோ வந்து நான் வெளியிட்டேன். அது வெளியிட்டோன்னே இவங்க எல்லாருமே வந்து கொதிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு நாயக்க குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நானும் இருக்கேன், வெளிச்சம் அறக்கட்டளை சார்பாக நான் இருக்கேன். என்னை போல் சில அமைப்புகள் சார்பாகவும் நான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த குரூப்பில் நான் இருக்கும்போது அந்த வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு வந்து புளியாந்தோப்பு பானுஸ்ரீ நாயக்குன்றவங்க பேசுகிறாங்க. என்னென்னா இது என்ன இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, ஜமாத்து இருக்கா இல்லையா, எங்களுக்கு உண்மை தெரியணும், மந்த்ரா இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாளே, எல்லாருமே கம்முன்னு இருக்கீங்க இதில் இருக்க நாயக்குங்கள்லாம், எனக்கு வந்து பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் 20 லட்ச ரூபாய் இதில் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? நாயக்கு பதவியை வாங்குறதுக்கு இவங்க 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன் 20 லட்ச ரூபாய்க்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அப்புறம் நான் எடுக்கிற ஸ்டெப்பு மிக பெருசாக இருக்கும், யாரும் வந்து தாங்க முடியாது. மாலக்கம்மா நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் வாங்க, நம்ம சென்னையில் ஜமாத்து இருக்கா இல்லையான்ற ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க.